ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய கார்டனுக்காக நான் வந்து ஸ்டாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்டாண்ட் வந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ச்சர்ட் இன்ஜினியரோட 24 இன்ச் ஃப்ளவர் ஸ்டாண்டு தான் இது. ஸோ இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், அதே மாதிரி அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். இது வந்து பெயிண்டடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து துரு பிடிக்காது. ஸோ இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு நம்மளுக்கு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. க்ரீன், ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து இருக்குது. நான் க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து வேறு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருந்தேன். அதில் வந்து இந்த பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு தரெல்லாம் வந்துட்டு டேமேஜ் ஆகும். இதில் இந்த மாதிரி புஷ் வந்து கொடுத்துருக்கிறதுனால இப்படி எல்லாம் இழுத்தாலாம் ஸ்க்ராச்சஸ்லாம் வந்து ஆகாது. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரிப்பாகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது பார்க்குறதுக்கு தான் நல்லா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இது வந்து சின்ன சின்ன தொட்டிகள் வைக்கிறதுக்கு தான் வந்து சூட் ஆகும். பெரிய தொட்டிகளோ க்ரோ பேக் வைக்கிறதுக்கு வந்துட்டு இது சூட் ஆகாது. அதுக்கு வந்து வேறு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அதையும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் இதோடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர், பிரித் வந்து 22 சென்டிமீட்டர், ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுக்கு வந்து மீடியமாக வந்து ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு ஒரு சின்ன தொட்டியாக இருந்தால் 4 வந்து வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ் ஒரு 10 இன்ச் பாட்லாம் வைக்கிறீங்கன்னா 3 வந்து வைக்கலாம். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இண்டோரில் வைக்கிறது தான் பெஸ்ட். இல்லைனா வந்து பால்கனி கார்டனில் வந்து வைக்கலாம். ஃபுல் சன்லைட்டில் வச்சோன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து சீக்கிரமே வந்துட்டு துரு பிடிக்கும். அதே மாதிரி நம்ம ரெகுலராக தண்ணி கொடுக்குற மாதிரி பிளான்ட்லாம் இதில் வந்து வைக்காமல் ஒரு வீக்லி ஒரு தடவை தண்ணி கொடுக்குற மாதிரி பிளான்ட் வந்து வச்சா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். இந்த ஸ்டாண்டோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ 700 கிராமில் இருக்குது. இது வந்து 100 கிலோ வரைக்கும் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா ஸ்டெடி அண்ட் ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டு நான் வந்து வாங்கி ஒரு 20 நாள் இருக்கும். நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1040 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இப்போ 999 ரூபாய்க்கு இருக்குது. வேணும்னா வந்துட்டு நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து இந்த 1000 ருபீஸ்க்கு இதை வந்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. வெயில் படாமையும் தண்ணி வந்துட்டு ஊற்றாமையும் வந்து வச்சுருந்தோன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அப்படி இல்லாமல் நம்ம வந்து டெரஸில் வச்சுக்கிறதுக்கோ இல்லைனா வந்துட்டு ஃபுல் டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறதுக்கோ இது வந்து சூட் ஆகாது. சீக்கிரமாகவே வந்து வீணாக போயிடும். ஸோ நம்ம வச்சுருக்கிறதுல தான் இந்த ஸ்டாண்டோடைய குவாலிட்டி வந்து இருக்கும். ஸோ மெயினாக இந்த ஸ்டாண்ட் வைக்கும்போது நம்மளுக்கு க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டஸ்ட்லாம் வந்துட்டு கீழே இருந்ததுன்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வாசல் பகுதியிலையோ இல்லை பால்கனிலையோ வந்து பிளான்ட்ஸ் வந்துட்டு டேரெக்டாக அப்படியே தரையில் வைக்கும்போது அந்த ஈரம் வந்து பட்டு அந்த தரை வந்து வீணாக போகும். அதே மாதிரி ஏதாவது பல்லி, பூச்சி, தவளை இதெல்லாம் வந்துட்டு அந்த செடிக்கு பின்னாடி அந்த ஜாடிக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த ஸ்டாண்டு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து இருக்காது. பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க பிளான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ பட் ரோஸான்னு சொல்லுவாங்களே அதுதான். இதுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து சன்லைட் இருக்கணும். நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேபி ஸ்னோ, ரொம்ப அழகாக இருக்கும். இது ஹேங்கிங்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு பிளான்ட் இது. அதுக்கப்புறம் வந்து ஜேட் வந்து வச்சுருக்கேன். ஸோ 1 பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதையே சொன்ன மாதிரி 4 பீசஸ் வந்து வருது. ஒரு பீஸ்லேயும் வந்துட்டு 3 தொட்டிகள் மாதிரி வைக்கலாம். ஆன்டி ரஸ்டர் தான். ஸோ நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக வந்துட்டு துரு பிடிக்காது. மெயினாக நீங்கள் 2 விஷயந்தான் வந்து பண்ணணும். அதிகமாக தண்ணி படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கக்கூடாது, வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுற மாதிரியான செடியாக இருந்ததுன்னா எடுத்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டு உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பால்கனி கார்டனுக்கும் இண்டோர் பிளான்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக அழகாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.